முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, ஈஸ்வரனுக்கும் உமை அம்பிகைக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்றும், இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கருத்தை தியானித்து மனதிலே நிறுத்தி கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 15/1/2025 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் தை 2வது நாள். இன்றைய விசேஷம் திருவள்ளுவர் தினம், அரசு விடுமுறை, கரிநாள். காஞ்சிபுரம் வரதராஜர், ஸ்ரீ வெள்ளிப்புத்தூர் பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கம் நம்பெருமான் தலங்களிலே பாரிவேட்டிக்கு சுவாமி எழுந்தருளல், மதுரை கூடலழகர் கனு விழா தொடக்கம், இராணுவ தினம், மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம், துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி துவிதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:44 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம், காலை 11:53 வரை, யமகண்டம், யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம், புராணம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு தலைப்பு என்னவென்றால், விவசாயத்திலே உயர்வு பெற உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கலித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதியாரினுடைய கூற்றுக்கு இணங்க, உழவு தொழிலில் ஈடுபடும் விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் உழவு தொழிலை முதலிலே ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு உரிய நட்சத்திரத்தில் ஆரம்பித்தால் உழவு காலங்களில் எந்த தடையும் வராது, வீணான செலவுகள், உடல் அசௌகரியங்கள் வராது. எனவே விவசாய தொழில் புரிவோர் ஒவ்வொரு வருடமும் உரிய நட்சத்திரத்தில் உழவை ஆரம்பித்து வளம் காணலாம். விவசாயம் செய்ய முதலிலே உழவு செய்ய ஆரம்பிக்கும் முன் அவரவர் குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைக்க வேண்டும். உழுவதற்குரிய கிழமைகள் என்னவென்றால் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. உழுவதற்கு உரிய திதிகள் என்னவென்றால் வளர்பிறையிலே வரும் துவிதியை, திரிதியை, பஞ்சமி, சப்தமி, ஏகாதசி. உழுவதற்கு உரிய நட்சத்திரங்கள் ரோகிணி, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், அனுஷம், மூலம். இந்த நட்சத்திரங்களில் நாம் தினசரி காலண்டரில் அறிந்து உழுவதற்கு உரிய நாள் நட்சத்திரத்தை நீங்களே தேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். விளைச்சல் அதிகம் பெற விவசாயம் செய்தேன், செலவு செய்தேன், அறுவடை செய்தேன், ஆனால் மகசூல் மட்டும் சரியாக கிடைக்கவில்லை என்று புலம்பும் விவசாயிகள் அதிக பேர் உள்ளனர்.
பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பொருத்தம் பார்த்து நல்ல நாள் நட்சத்திரம் முகூர்த்தம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து செய்கின்றோம். ஆனால் நமக்கு வாழ்வு அளிக்கும் பொருளாதாரத்தை உண்டாக்கிய கொடுக்கும் விவசாயத்திற்கு மட்டும் நாள் நட்சத்திரம் பார்க்க தவறிவிடுகிறோம். மகசூலும் கிடைக்காமல் வருந்துகிறோம். எனவே விவசாய பெருமக்கள் மகசூல் அதிகம் பெற அதற்கு உரிய நாள் திதி நட்சத்திரம் விதை விதைத்தால் மகசூல் அதிகமாகும். அது எந்த கிழமை, எந்த திதி, எந்த நட்சத்திரம் என்பதை அவர்கள் கண்டறிய வேண்டும். விதை விதைக்க உரிய கிழமைகள் ஞாயிறு, திங்கள், புதன், வெள்ளி. உரிய திதிகள் துவிதியை, திரிதியை, பஞ்சமி, தசமி, திரியோதசி. உரிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், மூலம், உத்திராடம், திருவோணம், ரேவதி. இந்த பதிவு உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவைப்படுபவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுத்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து 10வது பாவம் ஜீவனஸ்தானம், மேலும் தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானத்தை லக்கண வாரியாக பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய லக்கணம் கும்ப லக்கணம். அதற்கு 10க்குரியவர் செவ்வாய். இவர் 7வது இடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிம்மத்திலே இருந்தார். அரசு துறையில் பெரிய பதவியை வகிப்பீர். சூரியன் இங்கே பலம் பெற்றால் அரசியல் துறையில் பிரகாசிப்பீர். 8வது இடமாக கும்ப லக்கணத்திற்கு விளங்குகின்ற கன்னியிலே செவ்வாய் இருக்க பெற்றவர்கள். இந்த கும்ப லக்னத்திற்கு 10க்குரியவர் 8லே இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. தரகு வேலை செய்வீர்கள். சொந்த தொழில் கூடாது. ஒரு சிலர் கணக்காளராக இருப்பீர். 9வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்ப லக்னத்திற்கு துலாமிலே 10க்குரியவர் செவ்வாய் அங்கே வீற்றிருந்தால் அறக்கட்டளைகளை ஒன்று நிறுவி மக்களுக்கு சேவை செய்வி கம்ப்யூட்டர், ஓட்டல், தொலைக்காட்சி போன்ற துறைகளிலே பங்காற்றி வேலை செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும். 10வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்ப லக்னத்திற்கு விருச்சகத்திலே செவ்வாய் வீட்டிருக்க அரசு துறையில் உயர் பதவியிலே இருப்பீர்கள். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராய் பணிபுரிவீர். காவல்துறை, இராணுவம், மின் வாரியம், விவசாய லாகா குடியிருப்பு வாரியம் இவைகளிலே பங்காற்றுவீர்கள். 11வது இடம் என்று சொல்லப்படுகின்ற தனுசிலே கும்ப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய செவ்வாய் வீற்றிருந்தால் பத்திரிகையாளர், பேராசிரியர், மதபோதகர், ஒரு சில நீதித்துறை, வங்கி, நிதி நிறுவனம், அறநிலைத்துறை, வீடுகள் வாங்கி விற்றல், வீடுகளுக்கு கடன் கொடுத்தல் போன்ற தொழில்களை செய்யலாம். 12 என்று சொல்லப்படுகின்ற கும்ப லக்னத்திற்கு மகரத்திலே செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் சொந்த தொழில் விரயமாகும். விரயம் நிறைய ஏற்பட்டாலும் அதிகமாகவே பணம் சம்பாதிப்பீர்கள். இவர்கள் நீதிமன்றம், காவல்துறை, வீடு விற்பனை, மின்வாரியம், அரசு உத்தியோகத்தால் உயர் பதவியிலே இருப்பார்கள். நாளைய தினம் மீன லக்னத்திற்கு உரிய 10க்குரிய குரு எந்தெந்த இடத்திலே இருந்தால் என்னென்ன விதமான தொழில் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கிரன் சந்திரன் உருவாக்கும் கலாத்மக ராஜ யோகத்தால் இந்த 3 ராசிக்காரர்கள் ஜெயிக்கின்ற குதிரையாக மாறப்போகிறார்களாம். யார் இந்த 3 ராசிக்காரர்? ஜோதிட சாஸ்திரத்திலே ஏற்படும் கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும் பொழுது அதை நாம் கணக்கில் வைத்து எப்படிப்பட்டவை என்பதை அவர்களின் ராசிக்கு எந்த வீட்டில் ராசி மாற்றம் நடக்கிறது என்பதை பொறுத்தது. ஜனவரி 28, 2025 அன்று சுக்கிரன் அதனுடைய உச்ச ராசியான மீனத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பார். மேலும் பிப்ரவரி 1, 2025 அன்றுதான் சந்திரனும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். சந்திரன் உணர்ச்சி மற்றும் மனத்திறன்களை குறிக்கின்ற ஒரு கிரகம். இது ஒருவரின் படைப்பாற்றலையும் மற்றும் கலைத்திறனையும் வளர்க்கிறது. அதே சமயம் சுக்கிரன் அன்பு, ஆடம்பரம் மற்றும் அழகை குறிக்கின்றது. இந்த 2 கிரகங்களும் இணைவது, ஒன்றாக இணைவது அனைத்து ராசிகளிலும் இதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் கூட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இது யோகமாக மாறும்.
அது எந்தெந்த ராசிக்காரர்கள்? மீன ராசியிலே சுக்கிரனும் சந்திரனும் இணைவது கலாத்மக ராஜ யோகத்தை உருவாக்கிறது. மேலும் இது சில ராசிகளை அதிர்ஷ்டமாக மாற்றுகிறது. அவர்கள் என்னென்ன என்று யார் யார் அந்த ராசிக்காரர்கள் என்பதை அறியலாம். முதலிலே மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைவதால் உருவாகும் கலாத்மக ராஜயோகம் நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது. மீன ராசியில் இந்த ராஜயோகம் உருவாகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஆளுமை வலிமை உள்ளதாக மாறுகிறது. அவர்களின் வாழ்க்கை துணையின் உதவியோடு புது வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் மீன ராசிக்காரர்கள் வணிகத்தில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படலாம். இது அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது. அவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளன. அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றும் சரியான உணவு முறை இந்த காலகட்டம் முழுவதும் அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் 5வது வீட்டிலே இந்த இணைப்பு உருவாகிறது. மேலும் அவர்கள் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படலாம். மேலும் சரியான முயற்சிகளால் அவர்கள் பெரிய தொகையை சேமிக்க முடியும். அவர்கள் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கலாம். இது உறவை வலுப்படுத்தும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் நேர்முகமாக இருக்கும். அடுத்தது 3வது ராசி கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை மிகவும் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும். கடகராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த சேர்க்கை நடைபெறுகிறது. பல்வேறு வேலைகளை முடிக்க அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருக்கும். பணி இடத்தில் அவர்கள் கடின உழைப்பு அங்கீகாரம் செய்யப்படும். மேலும் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். வேலை அல்லது வணிகம் தொடர்பான நீண்ட பயணம் செய்ய நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் அவர்கள் விரும்பிய சாதனையை அடைய ஆரோக்கியம் துணை புரியும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அன்பர்கள் அதை பயன்பாடு பெறுகின்ற அளவிலே அது வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை, உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகளை செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையலாம். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள், நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தந்தையின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். புது நட்பு மலரும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். தடைகள் உடைபடும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தந்தையின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். தோற்ற பொலிவு கூடும்.
விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். புது நட்பு மலரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பழைய சிக்கலில் ஒன்று தீரும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். தலைகள் உடைபடும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சிலருக்கு தொய்வு நிலை ஏற்படலாம். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசிக்கொண்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சிலருக்கு தொய்வு நிலை ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாது. சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். தாயாரின் உடல்நிலையை கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காது. சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சுமை மிகுந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும். ஆயிலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சுமை மிகுந்த நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள். அடுத்தவர்கள் குறை கூடி கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். பண விஷயத்தில் கூடுதல் கவனமுடன் இருக்கவும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். வேலை சுமை மிகுந்த நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். எதிலும் கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். பண விஷயத்திலே கூடுதல் கவனமுடன் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும். வேலை சுமை மிகுந்தன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். பழைய கடன் பிரச்சனைக்கு கட்டுப்பாடுக்குள் வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவார். அலைச்சல் இருந்தாலும் முயற்சிகள் பலிதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாய் நம்புவார். அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் பலிதமாகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்கள் நண்பருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகன தொந்தரவு தரும். அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வாதம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களும் மனஸ்தாபம் வந்து நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனம் தொந்தரவு தரும். அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். வெற்றிக்கு வித்திடும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். வெற்றிக்கு வித்திடும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்துடன் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும். வெளுத்ததெல்லாம்
பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாது. சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனம் தேவைப்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாது. சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனம் தேவைப்படுகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை கூடும். திடீர் செலவுகள் ஏற்படும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். பிரபலங்கள் உதவுவார். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை கூடும். திடீர் செலவுகள் ஏற்படும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார். பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் விரக்தி வந்து போகும். எனினும் இறுதியில் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலிலே மட்டும் கூடுதல் கவனம் தேவை. பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். செல்வாக்கு உயரும் நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் விரக்தி வந்து போகும். எனினும் இறுதியில் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். செல்வாக்கு உயரும் நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.